கூட்டு வைக்கிறதுக்கு பீக்கங்காய் கூட்டு வைக்கிறதுக்கு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ தேவையான அளவு கடுகு போட்டுக்கிறோம். கடுகு வெடிச்சிருச்சு, கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கிறோம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கிறோம். தக்காளி இப்போ 2-3 பழம் தக்காளி பழம். இது சப்பாத்தி, கிரேவி, ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூட்டப்படலாங்க. சூப்பராக இருக்கும். இது எந்த தக்காளி வெங்காயம் வாங்கினாலும் கல் உப்பு போட்டாட்டே அது தக்காளி வெங்காயம் வதங்குது. இல்லைன்னா முழுசாக இருக்கு பாருங்கள். மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வைப்போம் கொஞ்சம் நேரம் சிம்மில். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லா இடித்து போட்டிருக்கோம். நாங்கள் 1/2 கிலோ பீக்கங்காய் இப்போ தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதையும் இதில் போட்டுக்குவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா டேஸ்ட்டுக்காக இந்த கத்திரிக்காய் போட்டிருக்கோம் பாருங்கள். இது சும்மா ஒரு 5-6 கத்திரிக்காயும் கட் பண்ணி போட்டிருக்கேன். சூப்பராக வரும். அதுக்காகத்தே கத்திரிக்காயும் பீக்கங்காய் எப்பயுமே கூட்டுக்கு இருக்கிறது. இது சூப்பராக இருக்கும். இது இங்கே உள்ள கூட்டு கிடையாது. இது ஆந்திரா டிஷ்ஷு. மிக்ஸ் பண்ணி நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். இந்த அளவு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ மசாலா பொடி போடுவோம். வீட்டு மசாலா போட்டாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வீட்டு பொடி 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். காரமாக சாப்பிட்றவங்க நிறைய போட்டுக்கோங்க. நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டு இடிச்சோம்ல அந்த உரல் தண்ணியை கழுவி 1 கிளாஸ் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ ஊற்றி நல்லா சிம்மில் வச்சுட்டிங்கன்னா நல்லா அது கிரேவியாக வந்துடும். இது சாப்பாடு, ரசம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சோண்டு சாம்பார் பொடி கொஞ்சோண்டு போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள். சாம்பார் பொடி சும்மா டேஸ்ட்டுக்காகத்தே போடுறோம். மூடி சிம்மில் வச்சுருங்க. நல்லா கிரேவி ஆகும். அப்புறம் லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். கத்திரிக்காய் பீக்கங்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எப்படி சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிட்றதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு சாப்பிட்ற அளவுக்கு நான் சாதம் எடுத்துக்கிறேன். போதும் எனக்கு. இப்போ எனக்கு அளவு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இப்போ 1 கரண்டி கிரேவி வச்சு 1 தட்டு சோறு சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.